மக்களாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும். குடியரசினுடைய சிறப்பு அதான் மக்களாட்சி என்பது குடிமக்களினுடைய அதிகாரம். சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்றைய தலைவர்கள் தீர்மானிக்கும் பொழுது இது மக்கள் அதிகாரம் கொண்ட மக்களாட்சியாக இருக்க வேண்டும் என்று தான் தீர்மானித்தார்கள். அன்றைக்கு காலகட்டத்திலே சங்க பரிவாரங்கள்லாம் இது இந்து ராஷ்டிராவாக மாற வேண்டும் என்று திட்டங்களை வகுத்தார்கள். அதற்காகவே என்ன செஞ்சாங்கன்னா, நேதாஜியினுடைய படையை தோல்வியுறச் செய்வதற்காக சாவர்கர் இந்து மகாசபையினுடைய இளைஞர்களை பல்லாயிரக்கணக்கானவங்களை பிரிட்டிஷ் படையில் சேர்த்தார். அதுக்குன்னு அவர் ஒரு ஆட்சேர்ப்பு முகாமே நடத்தி அந்த சங்கப்பரிவார ஆட்களை இளைஞர்களை பிரிட்டிஷ்காரனுடைய படையில் இராணுவ சிப்பாய்களாக சேர்த்து விட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு இருந்த நோக்கம் என்னென்னா, ஒன்று பிரிட்டிஷ் படையில் இராணுவ பயிற்சி வரலாம், அப்புறம் பிரிட்டிஷ்காரன் ஜெயிச்சுட்டானா அந்த நாட்டை நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லைனாக்க இந்த ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த சங்கிகளை வைத்துக்கொண்டு ஒரு இராணுவ புரட்சியை நிகழ்த்தி விடலாம் அப்படின்லாம் நினச்சி அவர்கள் ஆளை கொடுத்து அவங்க எதிர்த்தது யாரை என்று சொன்னால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படையை. அன்றைக்கு இவர்கள் அப்படி ஒரு ஆளை அந்த படைக்கு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா நேதாஜி கிட்டத்தட்ட வீரத்தோடு நாட்டை சுதந்திரத்தை வாங்கியிருப்பார் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டின் விடுதலைக்கு எதிராக துரோகங்களை செய்து நேதாஜிக்கு எதிராக ஒரு மாபெரும் துரோகத்தை செய்தவர்கள்தான் இன்றைக்கு நேதாஜியை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட காரணம், இவர்கள் எந்த மாபெரும் பாதகத்தையும் செய்துவிட்டு அதை நேர்மாறாக மூடி மறைச்சிடுவானுங்க. சொல்லுவாங்க இல்லையா, முழு பூசணிக்காயை சாப்பாட்டில் வச்சு மறைச்சிடுவான்னு. இத்தகையவர்களுடைய கையிலே இன்றைக்கு இந்த அரசு சிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் தான் மக்களாட்சியை காப்போம் என்பதற்கான ஒரு மகத்துவம் தேவைப்படுகிறது. இந்திய நாடு மக்களாட்சி நாடு இல்லையா? சகோதரி கூட சொல்லி காட்டினாங்க, மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்து சில மடையர்களை மேலே உட்கார வைத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான நாடு இப்போ உள்ள சூழ்நிலையில். இந்த மக்களாட்சி என்று வருகின்ற பொழுது அருமையானவர்களே, மக்களின் கருத்துரிமைகளுக்கு எதிராக, மக்களுடைய அபிலாசைகளுக்கு விருப்பங்களுக்கு எதிராக, மக்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு கருப்பு சட்டமாக வெள்ளையன் காலத்தில் 1870 கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் 124A. 1870களில் இந்த 124A எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, அன்னைக்கு இருந்த அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது பேசினாங்கன்னா, கருத்து சொன்னால், போராடினால், அப்போ இந்த 124A பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னா, ராஜ துரோக வழக்கு என்று ஒரு வழக்கு போடுவார்கள். இது அன்னைக்கு வெள்ளையன் கொண்டு வந்தான் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக. அடிமைப்பட்டவர்கள் சுதந்திர வேட்கையோடு எழுந்திடக்கூடாது, போராடிடக்கூடாதுங்கிறதுக்காக, அடக்குவதற்காக அடக்குமுறை சட்டமாக இந்த 124A அன்றைக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போ நாம் சுதந்திரம் அடைஞ்சாச்சு, மக்களாட்சி என்று சொல்லியாச்சு. இதற்கப்புறமும் இந்த ஆள்தூக்கி சட்டத்தை நாம் வைத்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் இந்த சட்டம் இருக்கின்ற வரை மக்களாட்சி என்பது கனவுதான். ஏன்னா இந்த சட்டம் எப்படியெல்லாம் இன்றைக்கு சங்கப்பரிவார அரசுகளால் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னாலே, இந்த சட்டம் இருக்கின்ற வரை மக்களாட்சி மக்கள் அதிகாரம் என்பது வெறும் கனவுதான். முதலாவதாக இந்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆக மக்களாட்சியை உண்மையாக மக்களுக்கு பெற்றுத்தரும் லட்சியத்தோடு இன்று துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சார இயக்கம் முழுமையாக வெற்றி பெற வேண்டுமென்று வாழ்த்தியவனாக, அத்தகைய பயணத்தில் என்றும் பாப்புலர் ஃப்ரண்டின் தோளோடு தோளாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா துணை நிற்கும் என்று சொல்லியவனாக நிறைவு செய்கின்றேன். வாயிரு தாவானார்.